அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு ஜூன் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. நோபல் பரிசு பெற்ற அயர்லாந்து கவிஞர் வில்லியம் பட்லர் ஈட்ஸ். நோபல் பரிசு பெற்ற அயர்லாந்து கவிஞர் வில்லியம் பட்லர் ஈட்ஸ் நோபல் பரிசு பெற்ற அயர்லாந்து கவிஞரும் 20ஆம் நூற்றாண்டின் சிறந்த இலக்கிய படைப்பாளிகளில் ஒருவருமான வில்லியம் பட்லர் ஈட்ஸ் பிறந்த தினம் இன்று. அயர்லாந்தின் டப்ளின் அருகே உள்ள, டப்ளின்றது ஒரு ஊர் அயர்லாந்து, அந்த ஊர் அருகே உள்ள சாண்டி மவுண்ட் என்ற இடத்துல 1865ஆம் ஆண்டு பிறந்தார். இவரோட தந்தை பிரபல ஒரு பெயிண்டர், அதாவது ஓவியர். ஆரம்ப கல்வியை வீட்டிலேயே பயின்றார். அயர்லாந்து நாட்டுப்புற கதைகள் உட்பட நிறைய கதைகளை அம்மா கூறுவார். புவியியல், வேதியியல் பாடங்களை அப்பா கற்றுக் கொடுத்தார். சிறு வயதில் அப்பா இவரை பல இடங்களுக்கும் அழைத்து சென்று இயற்கையை ரசிக்க வைத்தார். குடும்பம் சிறிது காலம் இங்கிலாந்தில் தங்கியிருந்தது. லண்டனில் வீட்டின் அருகே உள்ள அப்பாவின் ஸ்டுடியோவில் தான் பெரும்பாலான நேரத்தை கழித்தார். அங்கு பல கலைஞர்கள், எழுத்தாளர்களை சந்தித்தார். அப்போதுதான் கவிதை எழுதவும் தொடங்கினார். முதல் கவிதையும் ஒரு கட்டுரையும் டப்ளின் பல்கலைக்கழக இதழில் வெளியானது. டப்ளினில் உள்ள மெட்ரோபாலிட்டன் கலைக்கல்லூரியில் பயின்றார். கவிதைகள் படிப்பதில் மிகவும் நாட்டம் கொண்டிருந்தார். கிரேக்க பண்டைய கதைகள், நாட்டார் கதைகளையும் விரும்பி படித்தார். அதன் தாக்கம் இவரது ஆரம்பகட்ட படைப்புகளில் எதிரொலித்தன. தத்துவ ரீதியான கவிதைகளை எழுதினார். முதல் கவிதை தொகுப்பு 17 வயதில் வெளிவந்தது. மிகவும் பிரபலமானது அந்த கவிதை. எட்மண்ட் ஸ்பென்சர், ஷெல்லி ஆகியோரோட தாக்கம் இவரது கவிதைகளில் காணப்பட்டது. பிறகு தத்துவங்களை கைவிட்டு தன் கவிதைகளில் யதார்த்தத்தை பின்பற்றினார். ஒவ்வொரு காலகட்டத்திலும் படைப்புகளில் தேசியவாதம், செவ்வியல், எதிர்வினை பழமைவாதம் என பல கொள்கைகளை பின்பற்றினார். வாழ்நாள் முழுவதும் ஆன்மீகம், அனுமாசியம், இறை உணர்தல், வானியல் சாஸ்திரம் ஆகியவற்றில் அதிக நாட்டம் கொண்டிருந்தார். இவை பற்றி ஏராளமான புத்தகங்களை படித்தார். தி கோஸ்ட் கிளப் என்ற அனுமாசிய ஆய்வு அமைப்பில் உறுப்பினராக சேர்ந்தார். அயர்லாந்து இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் என்று புகழப்படுபவர். மிகச்சிறந்த நாடக ஆசிரியரும் கூட. லேடி கிரிகோரி, எட்வர்ட் மார்ட்டின் மற்றும் பலருடன் இணைந்து அபே தியேட்டர் என்ற நாடக அரங்கை உருவாக்கினார். ஆரம்பத்தில் சில ஆண்டு காலம் அதன் தலைமை நாடக ஆசிரியராக பணியாற்றினார். தி கவுண்ட்ஸ் கேத்லின் மற்றும் தி லேண்ட் ஆஃப் ஹார்ட்ஸ் டிசையர் உள்ளிட்ட பல மிகச்சிறந்த நாடகங்களை எழுதியிருக்கிறார். 1922 சௌரி சௌரா சம்பவம் நிகழ்ந்த வருஷத்தில், அதாவது ஒத்துழையாமை இயக்கம் தோல்வி அடையுது. இந்த வருஷத்தில் 1920 தொடங்கப்பட்ட ஒத்துழையாமை இயக்கம் தோல்வி அடைகிறது. 22 செனட் உறுப்பினராக நியமிக்கப்பட்டார். இப்பதவியை 2 முறை வகித்திருக்கிறார். இலக்கியத்துக்கான நோபல் பரிசை 1923 வென்றார். நோபல் பரிசு பெற்ற பிறகும் மிகச்சிறந்த படைப்புகளை படைத்த வெகு சில இலக்கியவாதிகளில் இவரும் ஒருவர். தி டவர் மற்றும் தி விண்டிங் ஸ்டேர் அண்டு அதம் போயம்ஸ். தி டவர் மற்றும் தி விண்டிங் ஸ்டேர் அண்டு அதம் போயம்ஸ் ஆகிய கவிதை தொகுப்புகள் மிகவும் புகழ்பெற்றன. தனித்துவம் வாய்ந்த கவிஞரும் அயர்லாந்து மற்றும் இங்கிலாந்து இலக்கியத்தின் தூணாக கருதப்பட்டவருமான வில்லியம் பட்லர் ஈட்ஸ் 73 வயசு 1939 இறந்து போகிறார். முக்கியமான ஒரு ஆளுமைதான். 1865 பிறந்தவர். நாளைக்கு ஒரு டென்னிஸ் வீராங்கனையை நம்ம பார்க்க இருக்கிறோம். இன்னைக்கு இவர் நோபல் பரிசு பெற்ற அயர்லாந்து கவிஞர். இவர் நோபல் பரிசெல்லாம் வாங்கியிருக்கிறார். இந்தியாவில் ரவீந்திரநாத் தாகூர் மாதிரி நோபல் பரிசு பெற்ற அயர்லாந்து கவிஞரும் 20ஆம் நூற்றாண்டின் சிறந்த இலக்கிய படைப்பாளிகளில் ஒருவருமான வில்லியம் பட்லர் ஈட்ஸ் நம்ம பார்த்துருக்குறோம். 1865 பிறக்கிறாரு. 1939 73 வயசில் இறந்து போகிறாரு. 1923 இவருக்கு நோபல் பரிசு கொடுக்கப்படுகிறது.
நன்றி, வணக்கம்.